வணக்கம் நண்பர்களே, நான் வைகறை கண்ணன். இப்போ சமீப காலமாக KPY பாலா அவரை பற்றி தான் பலவிதமான சர்ச்சைகள், கிட்டத்தட்ட அவரை பற்றிய இஷ்யூ நிறையா வந்துக்கிட்டு இருக்குது. உண்மையிலேயே KPY பாலா அவரை விமர்சனம் பண்ணக்கூடியவர்களின் விமர்சனங்கள் என்பது சரிதானா? சரி, விமர்சனம் பண்ணக்கூடியவர்கள் மேற்கொண்டு என்ன செய்யலாம்? KPY பாலா அவர்கள் இனிமேல் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி தான் நாம் இப்போது இந்த காணொளியில் காண இருக்கிறோம். நண்பர்களே, நான் வைகறை கண்ணன். நமது சேனலுக்கு இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கைபேசியில் காணொளி காணும்போது ஹை பட்டன் தெரிஞ்சால் ஹை பண்ணுங்கள். இப்போ வாங்க நாம் காணொளிக்கு செல்வோம். KPY பாலாவுக்கு இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு விமர்சனங்களும் சர்ச்சைகளும் வருவதற்கு உண்மையான காரணம் என்ன? இந்த விமர்சனங்கள் பண்ணக்கூடிய அவருடைய விமர்சனங்களில் உண்மைத்தன்மை இருக்கிறதா? இவர்கள் யார்? எதற்காக இவங்க விமர்சனம் பண்ணுறாங்க? அதனுடைய நோக்கம் என்ன? இதை KPY பாலா அவர்கள் எவ்வாறு எதிர்கொள்வது என்பதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் பகிரவே இந்த காணொளியின் நோக்கமாகும். என்னை ஒரு மனிதாபிமானி என்று நீங்கள் நினைத்தீர்களானால் அதற்கு முழுக்க காரணம் கலைவாணர் NS கிருஷ்ணன் தான் அப்படின்னு புரட்சி தலைவர் MGR அவர்கள் பல பேட்டிகளிலும் பத்திரிகையாளர் சந்திப்பின் போதும் அவரது நண்பர்கள் மத்தியிலும் அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். கலைவாணர் அவர்களை புரட்சி தலைவர் MGR அவர்கள் அவ்வாறு சொல்ல காரணம் என்ன? கலைவாணர் அவர்களும் புரட்சி தலைவர் MGR அவர்களும் ஆரம்ப காலங்களிலிருந்து, அதாவது திரைப்படத்துறைக்கு வந்து அவர்கள் ஆரம்ப கட்ட காலங்களிலிருந்தே நல்ல நண்பர்கள், இணைபிரியா நண்பர்கள். உடனே கூடவே பயணித்த நண்பர்கள். கலைவாணரை பற்றி மிகவும் அதிகமாக தெரிந்து கொண்டவர் MGR அவர்கள். MGR அவர்களும் கலைவாணர் சொன்ன சொல்லை மீறாதவர். இவர்களுடைய நட்பில் MGR அவர்கள் கலைவாணரிடத்திலே கற்றுக்கொண்ட விஷயத்தை தான் அவ்வாறு, அதாவது நான் ஒரு சிறந்த மனிதாபிமானி என்று நீங்கள் கருதுவீர்களானால் அதற்கு முழு பொறுப்பு NS கிருஷ்ணன், கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்கள்தான் என்று மனம் திறக்கிறார். கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர் ஒரு வறுமையான குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் அவரது வறுமையின் காரணமாக அவர் 4ஆம் வகுப்பை கூட தாண்ட முடியாத சூழ்நிலை. அவர் நாடக கொட்டகைகளில் சோடா விற்று கொண்டிருந்தவர். அப்போது அவருக்கு வாய்ப்பு கிடைக்கும்போது சோடா விற்று போக நாடகத்தை பார்க்க வாய்ப்பு கிடைக்கும்போது அந்த நாடகத்தில் காட்சிகளில் கதாபாத்திரங்கள் பேசிக்கொள்ளும் வசனங்களையும் அவர்கள் நடித்து கொண்ட விதத்தையும் பார்த்து அவருக்கு நாடக கலை மீது, நாடக நடிப்பு மீது ஆர்வம் ஏற்படுகிறது. அதனால் அவர் ஓய்வு நேரத்தில் வீட்டிலே நண்பர்களிடத்திலே நடித்து காட்டி, பேசி காட்டி அவ்வாறு அவர் பயிற்சி செய்வதன் மூலம் அவர் ஒரு சிறந்த நாடக கலைஞரானார். பின்னாளில் அவருடன் TA மதுரம் அவர்கள் அவர் வாழ்க்கை துணையாக பயணித்தார். இந்த TA மதுரம் அவர்களும் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களும் இல்லை என்றால் திரைப்படம்
முழுமை அடையாது என்கிற ஒரு சூழல் அன்றைய தினம் இருந்தது. அவ்வாறு இருந்த கலைவாணர் அவர்கள் திரைப்படத்தின் மூலமாக, நாடகங்களின் மூலமாக தனக்கு வருவாய் வந்த அனைத்து செல்வங்களையும் பணங்களையும் பணமாகவும் பொருளாகவும் தன்னை நாடி வரும் ஏழை எளியோருக்கு, வளம் குறைந்தோருக்கு, நலிந்தோருக்கு உதவிகள் என்று செய்து வந்தார். வாரி வாரி வழங்கிய வள்ளல் என்று சொல்லலாம் அவரை. உதாரணத்துக்கு, அவர் வாரி வாரி வழங்கி வறுமை என்கிற நிலைக்கு வந்தபோது கூட அந்த நேரத்தில் ஒருவர் தான் புதிதாக திருமணம் முடித்து வந்த திருமண தம்பதிகளாக கலைவாணர் அவர்களிடத்திலே உதவி கேட்டு வருகிறார். ஐயோ, என்னிடத்தில் எதுவுமே இல்லையே என்று சுற்றி பார்க்கும்போது அவர் அருகில் ஒரு வெள்ளி கூஜா இருக்கிறது. அதை கொடுத்து, இந்தாங்க என்னால் முடிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதை உதவியாக தருகிறார். அவர் டி.ஏ. மதுரம் அவர்களிடம் கூட ஒரு முறை சொல்லியது உண்டு. மதுரம், எனக்கு யாராவது ஏதாவது உதவின்னு கேட்டு வந்தால் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு நான் இருக்கணும். அப்படி இல்லைன்னு சொல்லிட்டால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய விருப்பம் என்று சொன்னதாகவும் செய்திகள் உண்டு. இதை உடன் இருந்து கூடவே கலைத்துறையிலும் வாழ்க்கையிலும் பயணித்த, நட்பு பாராட்டி வந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணரை அவரது கொடை வள்ளல் தன்மையை அவர் உடனிருந்து பார்த்ததினால் அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, தானும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவருக்கு ஏற்பட்டதாகத்தான் அந்த கருத்தை வலியுறுத்தவே நான் ஒரு சிறந்த மனிதாபிமானி என்றால் அதற்கு முழு பொறுப்பு கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் அவர்கள்தான் என்று பதிவிட்டிருக்கிறார். அன்று கலைவாணர் அவர்கள் வாரி வழங்கிய கொடை எவ்வளவோ, ஆணை தனக்கு ஒரு பாடமாக, வாழ்க்கை பாடமாக கற்றுக்கொண்டவர் எம்ஜிஆர் அவர்கள். கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணன் கொடைத்தன்மை அவருக்கு ஒரு பாடமாக இருந்திருக்கிறது. ஆனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கலைவாணரை பின்பற்றி அவரும் கொடைத்தன்மையை வளர்த்து கொண்டார். இதனை உற்று நோக்கிய நடிகர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆர் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த கொடைப்பண்பை அவர் உற்று நோக்குகிறார். அவரது மனதை எம்ஜிஆரின் கொடைத்தன்மை வசீகரிக்கிறது. உடனே கேப்டன் விஜயகாந்த் அவர்களும் தானும் பிறருக்கு உதவ வேண்டும் என்கிற அந்த உதவி மனப்பான்மையை வளர்த்து கொண்டார். இது விஜயகாந்த் அவர்களே மனந்திறந்த விஷயம்தான். அப்படி விஜயகாந்த் அவர்கள் எம்ஜிஆரை பார்த்து கொடைத்தன்மைக்கு தன்னை வளர்த்து கொண்டார் என்பதை தற்சமயம் KPY பாலா அவர்கள் விஜயகாந்தை பார்த்து கொண்டு அவரிடத்திலே அவரது கொடைத்தன்மையை தெரிந்து கொண்டு தானும் அவ்வாறு செய்ய விஜயகாந்த் அவர்களது கொடைத்தன்மை எனக்கு உந்துதலாக இருந்ததாக KPY பாலா அவர்கள் பலரிடத்திலே தொலைக்காட்சிகளில் செய்தியாளர்களிடத்தில் பகிர்ந்திருக்கிறார். அப்படி எப்படியே வந்துக்கிட்டு கலைவாணர் அவர்களுடைய கொடைத்தன்மையை பார்த்த எம்ஜிஆர் அவர்கள் கொடையாளியானார். எம்ஜிஆர் அவர்களது கொடைத்தன்மையை பார்த்த கேப்டன் விஜயகாந்த் கொடையாளியானார். அதனை பார்த்து கொண்ட KPY பாலா இப்போது வாரி வழங்குகிறார். என்னை பொறுத்தமுறையில் கலைவாணர் அவர்களை இப்போது KPY பாலா அவர்கள் மூலமாக காண்கிறோம் என்பது எனது கருத்து. அவர் நடித்த அவருடைய வீடு கலைவாணர் அவர்களுடைய வீடு எப்போதே திறந்த வண்ணமே இருக்கும். ஏனால் தன்னை நாடி வருபவர்களுக்கு தனது இல்லம் எப்போது மூடி இருக்கக்கூடாது என்று விரும்பியவர்.
நண்பர்களே, கேபிஒய் பாலா அவர்களை தாங்கள் விமர்சிக்கிறீர்கள். இவர் இவ்வளவு உதவிகள் செய்வதற்கு இவருக்கு பணம் எங்கிருந்து வருகிறது? உண்மையிலே இவர் உதவி செய்கிறாரா? அவர் வாரி வழங்குகிற கொடை தன்மை உண்மையானதா என்று நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுகிறீர்கள். என்னை பொறுத்தவரையில் ஒரு விமர்சனம் என்பது ஒருவரை உருவாக்க வேண்டும். அவரை ஒரு சிற்பி எவ்வாறு சிற்பமாக செதுக்குகிறாரோ, ஒரு சிற்பியின் ஒளி ஒரு சிலையை உயிரோட்டமாக செதுக்குகிறது, அதை போன்று தான் நமது விமர்சனம் என்பது விமர்சனத்துக்கு உட்பட்டவர்களை செதுக்க வேண்டும். ஆனால் அவர்களது மனதை புண்படுத்தக்கூடாது. இதைத்தான் கலைவாணர் NS கிருஷ்ணன் அவர்களும், விமர்சனம் என்பது அடுத்தவர்களுடைய மனதை புண்படுத்தக்கூடாது, அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நமது விமர்சனத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவ்வாறு அமைவதுதான் சிறந்த விமர்சனம். விமர்சனம் என்பது ஒரு கலை, அதை முறையாக நீங்கள் கையாள வேண்டும் என்பதுதான் இக்காணொளியின் மூலம் உங்களிடத்தே நான் வேண்டுவது, கோரிக்கையாக முன்வைப்பது. கேபிஒய் பாலா அவர்கள் இனி என்ன செய்ய வேண்டும்? பாலா அவர்களே, எப்போது உங்களுக்கு எதிர்ப்புகளும் சர்ச்சைகளும் கூடுதலாக வருகிறதோ, அதுதான் அந்த அளவுகோல் தான் உங்களது சேவைக்கு, சிறந்த சேவைக்கும், நீங்கள் உங்களுடைய கொடைத்தன்மைக்கும், அந்த வளர்ச்சிக்கு உயரமாக நாம் அளக்கக்கூடிய அளவுகோலாக இதை பார்க்கலாம். ஆகவே பொதுவெளியில் வந்த அனைவருமே விமர்சனத்துக்கு உட்பட்டவர்கள்தான். ஆனால் இந்த விமர்சனங்களை நீங்கள் எதிர்கொண்டு மென்மேலும் உங்களுடைய சேவை மனப்பான்மையை, உங்களுடைய உதவும் குணத்தை மென்மேலும் பெருக்க வேண்டும். நாம் அந்த அளவுக்கு உதவி செய்ய போய் தானே நம்மளை வந்துக்கிட்டு இவ்வளவு சர்ச்சைகளும் நம்மை சேர்வாரி தூற்றுகிறார்களே என்று கருதக்கூடாது. விமர்சனங்கள் அதிகமாகிறது என்றால் நீங்கள் உண்மையிலேயே உங்களுடைய சேவையினுடைய தன்மை அதிகம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே விமர்சனம் செய்பவர்கள் உண்மையில் பாலாவை மென்மேலும் இனியும் கொடைத்தன்மையை பெருக்க வேண்டும். அவர் உதவும் குணத்தை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும். அவ்வாறு உங்களது விமர்சனங்கள் இருக்க வேண்டும் என்பது விமர்சனம் செய்யும் நண்பர்களுக்கு எனது கோரிக்கை. அதே சமயம் கேபிஒய் பாலா அவர்கள் இன்னும் முன்னேறிக்கொண்டு விமர்சனங்களை எதிர்கொண்டு தாங்கள் உங்களுடைய சேவை மனப்பான்மையும், கொடை குணத்தையும், உதவும் மனப்பான்மையும் மென்மேலும் பெருக்க வேண்டும் என்பதே இக்காணொளியின் மூலமாக நான் வைக்கும் கோரிக்கை. நன்றி நண்பர்களே. உங்களது கருத்துக்களை, எண்ணங்களை கமெண்ட் பகுதியில் எழுத்துக்களாக பதிவிடுங்கள். நானும் என்னை செதுக்கிக் கொள்ள முயற்சிக்கிறேன். நன்றி.